அன்பின் ஆண்டவரே, வாழ்வில் ஒளி வீசும்படி வந்தவரே, உங்கள் வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கிற அளவுக்கு இன்றும் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளவும், எப்போது எங்கள் வாழ்வில் ஒளி வீசும், நாங்கள் போகும் பாதையில் உம்முடைய நீதியாகிய வெளிச்சம் எங்கள் வாழ்வில் எப்பொழுது வெளிப்படும் என்று காத்திருக்கிற ஒரு கூட்டத்தோடு நாங்களும் இருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தை கண்டு துதித்து மகிமைப்படுத்துகிற அனுபவங்களை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வாழ்க்கையிலே ரொட்டீன் ஒர்க் என்று சொல்லுவார்கள். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை, இதை விட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வாழ்கிறவங்க நிறைய பேர் உலகத்தில். காலையில் எழும்புவாங்க, கொஞ்சோண்டு கஞ்சை ஊற்றுவாங்க, தோட்டத்துக்கு போவாங்க, வருவாங்க, வாழ்க்கை அதிலோட முடிஞ்சிடும். நீங்கள் அவங்ககிட்ட போய் ட்ரெயின் ஏதாவது பார்த்துருக்கீங்கன்னு கேட்டால் அது என்னதும்பாங்க. இன்றைக்கும் சவுத்து சைடில் ட்ரெயின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? ஃப்ளைட்டுனா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு ஒன்று தெரியும், நம்மளை கடவுள் இந்த பூமியில் படைச்சிட்டார், நமக்கு ஒரு பொழப்பு இருக்குது, அந்த பொழப்பை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? தூங்கணும். இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த அமெரிக்கர்களை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு 2 ஆம்பளையை சேருவான், அல்லது 2 ஆம்பளை கூட்டு 2 பொம்பளை சேருவான். பெரிய பையன் ஒன்று முதுகில் போட்டுக்கிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன செய்வான்? அப்படியே அலைவான். என்னன்னு கேட்டால் சம்பாத்தியத்தெல்லாம் என்ன செய்வான்? இந்த நாட்டில் வந்து அப்படியே சுற்றி செலவழிப்பான். இந்த நாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பான். என்னையா இருக்குது? உலகத்தை சுற்றி வர்ற என்ன, நாங்கள் டூர் போகிறோம்பாங்க. நான் ஒரு நாள் சென்னையில் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு ஜோமான போயிருக்கேன். அவங்க மகா டூர் போயிட்டு வந்திருக்கா அப்படின்னாங்க. எங்கடா போனா அப்படின்னு. சுவிட்சர்லாந்து போனேன்னா. எனக்கு ஒன்றும் ஓடலை. எந்த ஸ்கூலில் படிக்க அப்படின்னு. அவர் ஸ்கூல் பேரை சொன்னான். அந்த ஸ்கூலில் படித்தா சுவிட்சர்லாந்து தான் டூர் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே சென்னையில் ஒரு பட்டிக்காட்டு ஓரத்தில் படிக்கிற பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, என்னன்னு தெரியல, ரொட்டீன் ஒர்க். எனக்கு இதான் பொழப்பு, இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த பரிதிமேங்கிற குருடன். புரியுதா? இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இவன் போய் எரிகோவுக்கு போகிற வழியை உட்காந்து என்ன செய்வான்? பிச்சை கேட்பான். கண்ணு தெரியாது, யார் வந்தாலும் தெரியாது. ஓசைகளை வைத்து என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்க. எல்லாரும் வந்தவொடனே என்ன போடுவான்? சத்தம் போடுவான். என்ன சத்தம் போடுவான்? ஐயா எனக்கு என்ன தாங்க? பிச்சை தாங்க, பிச்சை தாங்க, பிச்சை தாங்கன்னு சத்தம் போடுவான். இதான் அவன் டியூட்டி. கண்டினியூவாக இவன் வாழ்க்கையில் இதான் நடந்திருக்கு. இதே போல் ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. உலகத்தை பார்க்கிறான். அப்படி யோசித்து பார்த்தேன். கண்ணு திறந்த உடனே உலகத்தை முதல்ல பார்க்குறான். எந்த அளவுக்கு வாழ்க்கையை ரசிச்சிருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படிலாம் ஒன்றுமே செய்யலை. நாளைக்கு காலையில் உங்களை ஒரு பெரிய அழகான இடத்துல கொண்டு விட்டு ஒரு 3 நாள் இந்த ஊரில் குடியிருங்க,
3 நாள் கழித்து வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால், திரும்பி வரும்போது ஜெபம் பண்ண சொன்னால் உங்கள் உள்ள என்ன சொல்லும்? உள்ளதை சொல்லணும். நல்லா அழகாக தோட்டம், நல்லா ஆடு மாடு வளர்க்குறதுக்கு இடம் அருமையாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கொடைக்கானல் மாதிரியும் இல்லை, மதுரை மாதிரியும் இல்லை, நல்ல மத்தியமாக இருக்குது, அழகாக இருக்குது. பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இடம், பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுறதுக்கு காரு எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 நாள் கழிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னால், உங்களை ஜெபம் பண்ண சொன்னால் என்ன ஜெபம் பண்ணுங்க? உள்ளதை சொல்லணும். பொய் சொல்லாமல் ஆண்டோட சொல்லணும். இது சத்தமே வரமாட்டேங்கி. இப்படி ஒரு இடத்துல குடியிருந்தா கழுது என்ன வாழ்க்கை, இங்கே வந்து ஜம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். கொஞ்சம் யோசிங்க, யோசித்து பாரு. கடவுள் எல்லாரையும் நேசிக்காரா? நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்மளதான் நேசிக்காரு அப்படின்னு. கடவுள் எல்லாரையும் நேசிக்காரா? நேசிக்காரா? நேசிக்காரா நேசிக்கலையா? ஒன்று போல நேசிக்காரா? எல்லாரும் ஒன்று போல நேசிக்காரா? சொல்லுங்க, எல்லாரும் ஒன்று போல நேசிக்காரா? உண்மையாவே ஒன்று போல நேசிக்காரா? அவர் அன்பில் மாற்றமே இல்லை, ஒன்று போல தான் நேசிக்கிறாரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு தக்க அவங்க நேசத்தினுடைய தன்மையை காட்டிக்கொள்கிற. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு ராத்திரி ஒரு 11 மணிக்கு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வாங்க. அந்த கொசுக்கடிக்குள்ளே படுத்து தூங்கணும். நான் பல முறை நின்று அழுதுருக்கேன், ஆண்டவரே உங்களை உண்மையாக நீர் நேசிக்கிறா. இவங்க என்ன பாவம் செய்தாங்க? பீகாருக்கு போனீங்கன்னா தாங்க முடியாது. நான் உத்தரப்பிரதேசத்தினுடைய கடைசி எல்கை வரைக்கும் போயிருக்கேன் ஆண்டவர் கிருபையில். ஒரு நாள் ராத்திரி 7 மணிக்கு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னை புக் பண்ணாங்க. சரி நம்ம போவோடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோவில் ஒரு 20 பேர் ஏறுவாங்க. அது ஏதோ ஒரு வேடு சொல்லுவாங்க, அதில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு வயக்காடு, உள்ளே போக முடியாது, வண்டி போகாது, நடந்து போகணுன்ட்டாங்க. பெட்ரோமாக்ஸ் கேஸ் லைட். கரண்ட்டுனா என்னன்னே தெரியல. கரண்ட்டுனா நான் நடந்து போகும்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அண்ணே கொஞ்சம் நின்று போங்கண்ணே அப்படின்னாரு. எதுக்குண்ணே? உங்கள் கால் தண்டியில் நல்ல பாம்பு கிடக்கும், கொஞ்சம் பார்த்து போங்கன்னார். 2 பக்கம் நாடல். எனக்கு பயம் வந்துருச்சு, வேண்டாம்டா பெட்ரோமாஸ்காரங்க கூடவே போவோம் அப்படின்ட்டு நாங்கள் 20 பேர் 22 பேர் போகிறோம். அதில் லேடிஸ் இருந்தாங்க. அப்படி நடந்து போகிறோம். கடைசியில் போனால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இடம் பார்க்காங்க. நான் எதில் நின்று பிரசங்கம் பண்ணேன்னா, கீழே மாடுகள்லாம் படுத்துருந்துச்சு. மாட்டுக்கு குடில் போட்டிருக்கான். அவன் ஒரு செட்டை போட்டு அதில் சும்மா அந்த தார்பாயை மாதிரி போட்டு அதில் படுத்திருக்கான். அந்த திண்டு இருக்கும்ல, உடஞ்ச திண்டுகள், அது மேலே என்னை ஏற்றி விட்டு பெட்ரோமாக்ஸை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு நான் அதில் நின்று பிரசவம் பண்ணுறேன். யோசித்து பாருங்க, உட்கார்றது கூட என்ன இல்லை, வீடு இல்லை. உலக நிலைமையை உற்று கவனிக்க வேண்டும். என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரா? என் மீது உண்மையாகவே அன்பு கூறுகிறாரா? அவன் ஏன் சுவிசேஷத்துக்கு வாயை பழந்துட்டு ஓடி வரான் தெரியுமா? நார்த் இந்தியாக்காரன். அவனுக்கு உலகத்தில் என்னன்னே தெரியாது. என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறையா மிஷினரிஸ் புக் எழுதியிருக்காங்க. ஒரு மிஷினரி புக் எழுதியிருக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு ஊர் முன்னேறுது, வளருது, அறிவியல்ல அப்படின்னா அந்த ஊரை தோண்டி பாரு, ஆழத்தில் ஒரு மிஷினரி உட்கார்ந்துருப்பான் அப்படின்பார். யாராவது ஒரு மிஷினரி வந்து இறந்த பிறகு தான் அந்த
வெளிச்சம் அந்த ஊருக்கு வந்திருக்கும். இதுதாங்க உண்மை. இப்போ இதிலிருந்து நான் சில காரியத்தை நம்ம வாழ்க்கைக்கு நான் நிறைய எடுக்கணும்னு நினச்சேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறைய எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வேதத்தை கற்றுக்கொள்கிறவங்களுக்கு சிலருக்கு மண்டையில் யோசனை இல்லை. நான் பார்த்துட்டேன், வேதத்தை பற்றி புரிதலே இல்லை. ஏதோ ஒரு ஆராதனை, கோயிலுக்கு வரணும், உட்காரணும், போகணும். இந்த இடத்துல உள்ள ஒரு கூட்டம் இருக்குது. வேதங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரியாமல் வண்டி ஓட்டுறீங்க. புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை கையில் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய ஊழியக்கார மூலமாக சொல்லணும்னு காத்திருக்கிறவருக்கு செவி கொடுக்க விரும்பலைன்னா சொல்கிறதையும் நிறுத்துவார், தண்டனையும் அப்படியே அனுப்பிட்டு அமைதியாக போயிட்டு இருப்பார். இதுதான் உலகம். சுவிசேஷம் பிந்தினதுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம். சுவிசேஷம் சொல்லி சொல்லாததுனால என்ன நடந்துச்சுங்கிறதையும் இந்த பைபிளில் இருந்து நான் விளக்கி காட்ட முடியும். சுவிசேஷம் சொன்னதுனால தடுத்ததுனால என்ன நடந்துச்சுனோ இந்த பைபிளில் இருந்து காமிக்க முடியும். சொல்லி ஏற்றுக்கொண்டதுனால இது அத்தனையும் நீங்கள் இந்திய மேப்பை வச்சுக்கோங்க. இந்திய மேப்பை வச்சுக்கிட்டு சுவிசேஷம் அறிவித்த தென் பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. சுவிசேஷம் அறிவித்த தென் பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. அன்னைக்கு அவங்க சுவிசேஷம் கேட்டதுனால இன்னைக்கு 125 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. எத்தனை நாடு? 125 நாட்டில் இருக்காங்க. 3 நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக உட்கார்ந்துருக்கு. இதுக்கு வேற ஒரு ரீசன் இல்லை, சுவிசேஷம் மட்டுமேன்னு சொல்லிட்டான். கிறிஸ்தவத்தின் பின்பற்றினதே ரீசன் எழுதியிருக்கான். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷம் தடுக்கப்படுது. பார்த்துருக்கலாம், எங்கேயும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. விளைவு என்ன ஆகிட்டு இருக்கு? விளைவு என்ன ஆகிட்டு இருக்கு? அப்படியே பூமி நமக்கு விரோதமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கடினமான காலம். நீங்கள் அன்பி நகரம்னு ஒரு ஊர் இருக்கு. எங்கே அப்படின்னா சாத்தாங்குளத்துலேருந்து போனோம், கடாச்சபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் அன்பி நகரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பேர் என்ன நகரம்? ஆனால் அன்பில்லாத மனித கூட்டம். அந்த ஊரில் ஒரு மிஷினரி போய் ஊழியம் செய்கிறார். தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. என்ன கொடுக்க மாட்டேன்ட்டான்? இந்த ஏரியாவில் தண்ணி இல்லைன்ட்டு போயிட்டார். அந்த ஊரில் எங்கே தண்ணி தோண்டினாலும் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். அந்த ஏரியாவில் கொடை உருட்டி யாருன்னு ஒரு ஆறு ஓடுது. அதில் தண்ணி என்றைக்காவது ஒரு நாள் தான் வரும். ஆனால் தண்ணி எடுக்கணும்னா அந்த ஆத்தாங்கரையில் போய் எவ்வளோ ஆழம் தோண்டணுமோ ஒரு கரண்டியை வச்சுட்டு நினச்சிவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. நான் அந்த ஊருக்கு அடிக்கடி கன்வென்ஷன் போயிருக்கேன். அப்போ கேட்டேன் ஒரு நாள், ஒரு மிஷினரி போட்ட சாவையா அப்படின்னாங்க. அப்படியா? சுவிசேஷம் என்பது மறுக்கப்படுவதனால் வரும் பிரச்சனை. அதில் ஒன்று நான் சொல்கிறேன், சுவிசேஷத்தை மறுத்தது பின்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத சவுத் பீப்புள்னு ஒரு சாது சுந்தரசிங்க எழுதியிருக்கிறார். முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத, ஏன் இன்னும் டார்க்னஸ் விலகவில்லை திருச்சபையை விட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். சாது சுந்தரசிங்க என்ன பண்ணுறாரு, நாசரேத் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண வர்றார். அப்படி பிரசங்கம் பண்ண வரும்போது அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மேப் கொடுக்கார். அந்த மேப் என்னென்னா அருமையான ஒரு இந்திய மேப். அந்த மேப்பை சாது சிங் போர்டை கொண்டு வந்து வரைகிறார். நான் இன்னைக்கு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாது சுந்தரிசிங் இருந்த காலத்தை யோசிச்சுக்கிடுங்க. கரும்பலகை கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம், கண்டிப்பாக வேணுன்ட்டார். அழகாக வரைகிறார். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, சரித்திரத்தில் இருக்கு. அப்படி வரைஞ்சி இந்திய படத்தில் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறார். இப்படி அடிக்கிறார். தலை எங்கே இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்திய படமா ஞாபகம் இருக்குமா? தலை எங்கே இருக்கும்? தலை எங்கே இருக்கும்? காஷ்மீரில் இருக்கும். கால் எங்கே இருக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கும். சவுத்து கோடி யார் தான்? நம்ம தான். தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த காலை மட்டும் பெருசாக யானைக்கால் வியாதின்னு எழுதிடுறாரு. யாருக்கு?
யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஏனக்கால் வியாதின்னு எழுதினாரு. நான் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கல. என்னடா இவர் இப்படிலாம் பேசுகிறாரு. நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன கரையை கூட கடவுள் ஏற்றுக்கிடாதவர். அதான் முக்கியம். அதை எடுக்கிற வரைக்கும் போராடுவார். அதை நீ எடுக்க விரும்பலையா, அதுதான் உன்னை கொல்லும். அதுதான் உன்னை கொல்லும். அதை படிச்சுக்கோங்க. சின்ன பாவம் உன்னை காலி பண்ணிடும். அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், உடனே அங்கே கேட்காங்க என்ன அப்படின்னு கேட்காங்க. ஜாதி வெறி பிடித்த தமிழ்நாடுன்னு எழுதுறாரு. அவர் சொல்லிட்டு அன்னைக்கு போயிட்டார். இன்னை வரைக்கும் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஜாதித்துவம் தலை விரிச்சு ஆடுது. சபைகள் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது. அப்போ வெளிச்சம் என்பது ஒருத்தனுக்கு கண்ணு தெரிஞ்சிட்டுன்னு என்பது ஏதோ பார்வை கிடச்சிட்டுன்னு அல்ல. இனி என் தேவையை நான் பார்த்து கொள்ளுவேன், எனக்குள் இருக்கிற பாவம் வராதபடி என்னை நான் பார்த்து கொள்வேன், என்னை கடவுளோடு இணைத்து வாழ காத்து கொள்வேன் சொல்றதுக்கு பேர் தான் வெளிச்சம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இருக்கு. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். யாரோட ஐக்கியப்பட்டிருப்போம்? இப்போ சத்தம் வர மாட்டேங்கி. யாரோட ஐக்கியப்பட்டிருப்போம்? தான் நம்ம பைபிள் படிக்கிறது விளைவு. அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறார், ஐக்கியங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறார், என்ன ஐக்கியங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேல்டாப்பில் பார்க்குறோம். வாசிங்க பாப்போம். இல்லை அது வேண்டாம், அங்கே அதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். 3ஆம் வசனம். ஹலோ, அவர் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்தவனா இருப்பதனால என் ஐக்கியம் எங்க இருக்கு? என்னை படைத்தவரோடு. சாதாரணமா எழுதலுங்க வேதத்தை. பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐக்கியத்துக்கு அவன் விளக்குற விளக்கம் என்ன? தேவன் ஒளியா இருக்கிறார், அவர்களில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்றாரு? அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் என்னது? ஒருவரோடொருவர்னா யாரெல்லாம்? முதல்ல இயேசு கிறிஸ்துவும் நானும். இருள் வராது, இருள் எனக்குள்ள வராது. ஆமா, அப்படி இருள் வராம இருக்கணும்னா அங்க ஒன்று இருளுக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்கான். என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை, என்ன அர்த்தம்? நமக்கு பாவம் இல்லை என்போமா. நான் பாவம் செய்யல, நான் யோக்கியன், நான் பரிசுத்தவான், நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருள் உள்ள வந்துடும். உனக்கு அவருக்கு என்ன இல்லை? பிரிவினை வந்துருச்சு, லாக் ஆயிட்ட. இப்போ உனக்கு ஒளி வராது. பாவ இருள் வந்து உன்னை பிளாக் பண்ணிடும். எது பாவம்? எது பாவம்? நம்ம நினைக்கிற மாதிரி குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது தான் பாவம் நினைச்சிட்டு இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எது பாவம்? இயேசு கிறிஸ்து விரும்பாத எல்லா காரியமே பாவம். அவங்க பாவத்துக்கு குறுக்கு விளக்கு எழுதி வச்சிருக்காரு. யார் யாருக்கு என்னென்ன பாவம் வருதுன்னு தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். நீங்க 2 சாமுவேலின் புத்தகத்தை திருப்புங்க. நான் அந்த பாவத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்தை, இருள் எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்க. 2 சாமுவேல் புத்தகத்தை திருப்புங்க. 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க பார்ப்போம்.
ம் 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 என்ன சொன்னா? சத்தம் மட்டும் சொல்லுங்க. அமலேக்கியன் என்று சொன்னேன். ம் ம் இப்ப யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தர் படிக்கணும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தர் படிக்கணும். ஆ ஆ ம் அமலேக்கியனை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு ம் ம் என்னது 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 நிறுத்தி படிக்கணும். அமலேக்கியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முதல் கூட்டம். ஆண்டவர் அவனை யாரோட யுத்தம் பண்றான்னு சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களோட அல்ல. யாரோட யுத்தம் பண்றாரு? இந்த வார்த்தை தெளிவா இருக்கு பாருங்க. யாரோட? கர்த்தருடைய. நல்ல பைபிளை படிக்கணுங்க. நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களோடுக்கு எதிர்த்து யுத்தம் பண்றான்னு எழுதல. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய். இப்போ அதைத்தான் ஆண்டவர் மனசில் வச்சுட்டு பூமியில் எங்கேயும் இல்லாதபடி அவனை நான் நினைச்சிருவேன், சங்கரிச்சிருவேன். அந்த வேலையை தான் யாருக்கு கொடுத்தாரு? சவுலுக்கு கொடுத்தாரு. நீங்கள் 1 சாமுவேல் 15 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுக்கோங்கண்ணே. அதை படிச்சுட்டு இப்போ 2 சாமுவேல் 1 அதிகாரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, இப்போ கடைசியில் இவன் விட்டு வச்ச அமலேக்கியன் தான் யார் உயிரை எடுத்தான்? சத்தம் போட்டு சொல்லணும். நீ எதை பாவம் இல்லைன்னு சொல்றியோ, ஒரு போதகர் வான சர்ச்சில் இருந்து உன்னை ஊண்ட திட்டுவார். இது வரைக்கும் நீ பாவம் செய்றியா, இது கூட பாவம்னு உன்னை திட்டாரா? அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை நேசிக்காருன்னு அர்த்தம். இது கூட பாவம், இது சின்ன விஷயம் கூட பாவம் பாரு. அதெல்லாம் இவர் சொல்லக்கூடாது. எனக்கு ரைட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அது உங்களை அப்படியே தொடரும். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இருள், கண்ணு தெரியல. பரிதிமை குருடனுக்கு வருஷ கணக்கா கண்ணு தெரியல. இவனுக்கு 2 இடம் தெரியும். பிச்சை எடுக்கிற இடம், வீடு. பிச்சை எடுக்கிற இடம், வீடு. ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னால் வர்ற சத்தத்தை விட கொஞ்சம் சத்தம் கூட வருது. நான் ஏன் இருளுக்கும் பாவத்தையும் சம்பந்தப்படுத்துறேன்னு தெரியுமா? எங்கெல்லாம் இருள் அதிகமாக இருக்கோ அங்கே தேவ சத்தம் கூடும். 40 வருஷம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், முடிஞ்சிட்டேன். 40 வருஷத்தை மெய்யோட. நல்லா புரிஞ்சுக்கோ. எங்கே இருள் அதிகமாக இருக்கோ அங்கே தேவ சத்தம் எச்சரிப்பாக தான் வரும், சாதாரணமாக வராது. சாதாரணமாக பிரசங்கம் பண்ணுற ஆட்களையும் ஆண்டவரோடு இருந்து பிரசங்கம் பண்ணுற ஆட்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு நாள் முன்னேற மாட்டீங்க. புரிஞ்சுட்டா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் வார்த்தைகிறத உட்காந்து தியானம் பண்ணி பேசுகிறவன், கடவுள் சத்தத்தை கேட்குறவனால மாற்றி பிரசங்கம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் கட்டுப்பட்டுருக்கான். அப்போ இப்போ நீங்கள் படிங்க, சத்தம் கூடும். ஏன்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் ஒருத்தரை நேசிக்கார் என்கிறத எப்படி சொல்லுவார்னா, எச்சரித்து புத்தி சொல்லு, என்ன கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எது வரைக்கும்? சங்கீதம் 94 ஒரு வசனம் இருக்கு. எத்தனை பேர் அதை படிப்பீங்களே எனக்கு தெரியாது. எது வரைக்கும் அப்படி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சங்கீதம் 94 இருக்கு பாருங்க.
நீங்கள் என்ன சொல்லியிருக்கியே அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, வாசிங்க பார்ப்போம். 12ஆம் வசனம். என்னது என்னது என்னது? இன்னும் பேச மாட்டேங்கிங்க. நான் மேக்சிமம் உங்களுக்கு வசனத்தை தான் காட்டி கொடுக்கேன். சாபம் போடுறான்ன்றீங்க, நிலமும் பேசுறீங்க. ஆனால் பைபிள் என்ன இருக்குது? பைபிளை விட்டு வெளியே போனால் நான் ஐயரே கிடையாது, நான் ஊழியக்காரனே கிடையாது. நான் பைபிளுக்குள்ளே தான் நிற்கணும். அதுதான் எனக்கு வேதம். அதை சொல்லிக் கொடுக்க தான் பைபிள் ஒரு போதகர். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு? துன்மார்க்கனுக்கு குழி நாளை காலையில் சாக போகிறான்னு வச்சுக்கோங்க, குழி வெட்டணும்னு சொல்கிறீங்க. இப்போ இன்னைக்கு ராத்திரி ஒரு பிரசங்கியார் வந்தாருன்னு வைங்க, அவர் என்ன செய்யணுமா? வாசிங்க. அவனுக்கு நாளை காலையில் குழி வெட்ட வேண்டாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு தீங்கு நாளை டிலே பண்ணார்னா, அங்கே என்ன எழுதியிருக்கு? தடவி கொடுத்து, எண்ணெயை போட்டு தடவி, மகனே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை பாதுகாப்பார், ஆண்டவர் சிலுவையில் உனக்காய் மரித்து விட்டார். அப்படி சொல்றவன் உன் கழுத்தில் கிடக்கிற செயினையும் கலந்துட்டு மேக்காம போயிடுவான். பைபிளை படிக்கிறதே இல்லை, பைபிளே தெரியாது. ஆனா பிரசங்கியார் பெரியவர், அவர் நல்லா பிரசங்கம் பண்றாரு. வசனம் நின்ன பிறகு சாத்தானை தடுக்கவே முடியாது. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், எந்த சபையில வசனம் நிற்கோ அடுத்த நிமிஷம் இதுவரைக்கும் நீ எங்கிட்ட தப்பி வந்தா அப்படின்னு பொல்லாத ஆவிகள் சூழ்ந்து பிச்சிரும். வசனம் தாங்க உங்களுக்கு பாதுகாப்பு, எனக்கும் பாதுகாப்பு. இப்ப யோசிங்க, இவனுக்கு கண்ணு தெரியாது, இருள் தெரியாது, கல்லு தெரியாது, மண்ணு தெரியாது, ஒன்னே ஒன்று தெரியும், வீடு தெரியும், உட்கார்ந்துருக்கிற இடம் தெரியும். இப்போ இவன் என்னால மாதிரி வாரான். இன்னைக்கு சத்தம் என்ன செய்யுது? கூடுது. ஏன் சத்தம் கூடுது? யாரோ ஒரு ஆள் ஸ்பெஷல், யாரோ ஒரு ஆள் ஸ்பெஷல் உள்ள வந்திருக்காரு. யாருப்பா தெரியல, அவனுக்கு தெரியுது. அவன் கேட்கிறான், யாருப்பா? இயேசு. இதுக்கு முன்னால கேள்விப்படுறான்னு தெரியாது. அவன் அட்டகாசமா இயேசுவை அரசியல் படி படிச்சிருக்கான்னு எழுதியிருக்காரு ஒருத்தர். இயேசுவே தாவீதின் குமாரனே, சத்தம் போட்டு சொல்லுங்க. எவனும் இதை சொல்ல மாட்டானா? இவன் தான் சொல்றாங்க. ஏன்? ஓஹோ, இவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு இவரை பத்தி தான் பாட போறாங்க. அப்ப இவர் தான் கடவுள், இவரை விடக்கூடாது. இவன் சாதாரணமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த போறவனும் வாரவனும் சும்மா இருக்க மாட்டான்ல. நான் சொல்றது புரியுதா? போறவனு வாரவனு என்ன சொன்னா திரும்பி பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்க, குருட்டு பேல அவர் ஒன்னையா பார்க்க போறாரு. அவருக்கு இருக்கிற வேலைக்கு ஒன்னையெல்லாம் பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அவருக்கு வேறையா நிறைய வேலை இருக்கு. உன் வேலையை பாரு, வாயை பொத்திக்கிட்டு என்ன செய், சும்மாரு. அப்போ இருள்ல உட்கார்ந்துருக்க, உனக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னா பிசாசு உடனே ஒன்றும் உன் ஜபத்துக்கு பதில் தர மாட்டான். உன்னை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ, இரிட்டேட் பண்ண முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அவனுக்கு எவ்வளவு சேமா இருந்திருக்கும். எவனுக்காவது அதுக்கு இறக்கம் இருந்துச்சா? சொல்லுங்க, யாருக்காவது இறக்கம் இருந்துச்சா? எங்க இறக்கம் இருந்துச்சா? யோசிங்க. இரிட்டேட் வேர்டு, இரிட்டேட் வேர்டு. என்ன வாழ்க்கையில் நிறைய நேரம் அமைதியா இல்லாட்டாலும் பரவாயில்ல, வேலையே செய்யாட்டாலும் பரவாயில்ல, அமைதியா இருந்தா நல்லது. ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவருங்க. அவர் ஏன் இந்த மாதிரி வேதத்தில் எழுதி வச்சிருக்காருங்கிறத நான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னா தெளிவா தெரியுது ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, மார்க்கு நீங்கள் அதில் இல்லை, ஆனால் நீங்கள் உணிக்கிற மொழியை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது. 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்கள் ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது எல்லா பக்கமும் திருப்பணும். 2 இடத்துல தான் இது வருது. மார்க் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 48வது வசனத்தை வாசிங்க. ஹலோ, அங்க அது இல்லை.
ஏய் பேசாத என்ன சொல்லியிருப்பான் நம்ம ஆளு? வார்த்தையெல்லாம் கடத்திருப்பாங்க. அதட்டினார்கள். நான் ஒரு கேள்வி இப்ப கேட்க போறேன் உங்களை பார்த்து. குருடன் யாருக்கும் சொந்தக்காரனா? குருடன் நடந்து போற யாருக்கும் சொந்தக்காரனா? இந்த சத்தமே வர மாட்டேங்குது. குருடன் நடந்து போற யாருக்கும் சொந்தக்காரனா? இல்லை குருடன் கண்ணு திறந்து வந்துட்டான்னா, கண் தெரியாதவன் கண் திறந்ததுனால இவங்க சொத்து யார் சொத்தையாவது களை வாங்க போறானா? வாங்க போறாரோ? சத்தமே வர மாட்டேங்குது. இல்லை நான் கண்ணு தெரியாதவங்க கொண்டு வந்து காணி கேட்க போறானா? குருடனா இருந்தா காணி கேட்பான். அவன் கண்ணு திறக்கிறத சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஏன் சத்தம் போடுறான்? எப்பா எனக்கு விடுதலை, இதுல உட்கார்ந்து உட்கார்ந்து காணிக்க கிடைச்ச நாள் இருக்கு, கிடைக்காத நாள் இருக்கு. நான் வீட்டில் போய் காசு கொடுக்குற நாள் இருக்கு, கொடுக்காத நாள் இருக்கு. என் வாழ்க்கையில பட்டினியும் பசியும் என்னை கொல்லுகிறது. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. மிஷினரி ஊழியத்தையும் இந்த ஊழியத்தையும் செய்கிறவன் எவ்வளவு வேதனை அடைவான் பாருங்க. ஒரு தாவீது பாவம் பண்ணிட்டான். 2 வருஷம் பொறுமையா இருந்தார் ஆண்டவர். இவர் நேர சொப்பனத்தில் போய் அவன்கிட்ட பேசியிருக்கலாமா? பேசியிருக்க முடியாது. சொப்பனத்தில் போய் பேசியிருக்க முடியுமா? பேசியிருக்க முடியாது. எதுக்கு நாத்தான் வேலை பிடிச்சி இழுத்தாரு? சொல்லுங்க, எதுக்கு இழுத்தாரு? உங்களுக்கு எதுக்குன்னு தெரியாதுன்னா எதுக்கு ஊழியக்காரனே தெரியாம மாட்டி ஓட்டாதீங்க. ஆண்டவர் நேரடியா பேசினார்னா அதுக்கப்புறம் மன்னிப்பே கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு சொப்பனம் காமிச்சிட்டு அதுபடி செய்யலையா, அப்புறம் அதுல என்ன செய்ய மாட்டாரு? எக்ஸூஸ்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. நீங்க பைபிள் அத்தனை இடத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கே மதிப்பு இல்லையான்றுவாரு. அதுதான் அங்க வச்சிருக்கு. தீர்க்கதரிசியை யாருக்கு இடையில வச்சிருக்காரு? மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில. நீ போய் சொல்லு. அவங்க எவ்வளோ அழகா கதை சொல்லி, நான் சொல்றது புரியுதா? இப்போ தாவீது நாத்தான் வேலை என்ன நினைச்சிருப்பான்? அதுல உள்ள நிறைய மறைஞ்சிருக்கு. என்ன என்கிட்ட சொன்ன மாதிரி பிரதான ஆசான்ட்ட போய் நினைச்சு விடாத, சொல்லி தொலைச்சிடாதையா, என் கதை உனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அந்த ரங்கத்தில் செய்தேன், அவ்வளோ ஓப்பன் ஆயிட்டு, தயவு செய்து யார்ட்டையும் போய் சொல்லிடாத. நிறைய நேரம் நம்ம யோசிக்க. நான் ட்ரைனிங் ஸ்கூல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு வார்த்தை எழுதி போட்டாங்க வார்டனை பற்றி. பெரிய பிரச்சனை ஆயிட்டு, அருவாள் எடுத்துட்டான். இன்னைக்கு ராத்திரி ஒருத்தனை கொலை பண்ணான்னு. நான் தான் டீம் லீடர். எதுக்குன்னா ஸ்பிரிச்சுவலுக்கு. நான் நைட்டு சாப்பாடை வெறுத்து நேராக போய் உட்காந்து காத்திரி ஆள ஆரம்பித்தேன். ஆண்டவரே, கொலை விழுந்தா என்ன செய்ய? படிப்பு போயிடும். எவ்வளோ வாங்குறான்னு தெரியல. தனவால்னு ஒரு தம்பி, கைலாசபுரத்துக்காரன் ஒருத்தன், அவன் சொல்கிறான், நான் நிற்கிறேன் யூரின் பண்ணுற இடத்துல இருட்டுக்குள்ளே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நின்னது ஒன்று கவனிக்கலை, நான் மெயினை ஆஃப் பண்ணிடுறேங்க. ஒருத்தன் அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்தால வந்து முழங்கால் போட்டவன் 2 மணி நேரம் கத்தறி அழுகுறேன். இதை போய் இந்த எழுதி போட்டவன் வந்து இதை போய் சொன்னவனும் பார்க்க வந்திருக்கான். அவன் பேர் ஈஸ்டர் ராஜ். அவன் அப்படி பார்க்க வந்தவன் என்னை பார்த்தவன் என் முகத்தில் இயேசு கிறிஸ்து அவனுக்கு தெரிஞ்சாரான். நேர போய் ஆபிரகாம்னு ஒரு அண்ணட்ட, நான் தானே இந்த காரியத்தை செய்தேன்னு ஒத்துக்கிட்டான். அந்த ஆபிரகாம் அண்ணன் என்னை தேடி வர்றாரு, வந்து இன்னும் தட்டுறாரு. ஜெபகுமாரண்ணே, என்ன எழுமுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னாரு. வெளிச்சம் எப்படி வருதுன்னு புரியுதா? எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு இவ்வளவு கதையும் தெரியும். நான் ராத்திரியே வயிற்று வலிக்கல லீவ் போட்டு எழுப்பி போயிருக்கலாம். பிரின்சிபல்கிட்ட கேட்டால் என்னை விட்டுருவாரு. ஐயா வயிற்று வலிக்கு வீட்டுக்கு போறேன்னா விட்டுருவாரு. ஆண்டவர் என்னோட பேசுகிறார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ போவியா? முழங்கால் போடு, சாப்பாட்டை வேறு. யோசிங்க.
ஒரு சாதாரண காரியத்தை ஆண்டவர் பார்வையில் உலகத்தை பார்க்க பழகணும். இப்படி பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அவன் பாட்டுக்கு சத்தம் போட்டு போறான். சரிப்பா நாங்கள் இயேசுகிட்ட போய் சொல்றோன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏய் வாயை பொத்து பேசாத, இப்படி சத்தம் போடுறாங்க. அப்போ டிஸ்டர்ப் வரத்தா செய்யும். டிஸ்டர்ப் பண்றவமா, நிந்திப்பான், அவமானப்படுத்துவான், மொட்டை கடிதம் போடுவான், இதெல்லாம் சாதாரணம். ஆனா உருப்பட மாட்டாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க விளையாட்டு போல நினைக்கீங்க சில காரியத்தை. 40 வருஷம் பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்றேன்னா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆமா, என்னை சாகும் போது தட்டுனாலும் திருப்பால மறக்காது. இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு குருடனை பேசாதன்னு சொல்றதுல சண்டித்தனமா இருக்கு. அவன் குருடனா. இப்ப அவன் எழுப்பிட்டான், சத்தம் போட ஆரம்பிச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, அவனை கூட்டுவா. ஆண்டவர் யார் தெரியுமா? கேட்கிறவருக்கு தான் பொறுமையா இருப்பாரு. கடவுள் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் மனிதனுடைய சத்தம் அவர் காதுல என்னைக்கு கேட்கோ அன்னைக்கு அவர் தான் வேலையை ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு முடிவு 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம், ஆனா ஸ்டார்ட் ஆயிரும். இன்னைக்கு எனக்கு அதை தான் உணர்த்தி காட்டினார். எல்லாரும் திட்டாங்கடா, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப அவனுக்கு நான் என்ன கொடுக்கணும்? விடுதலை கொடுக்கணும். இப்ப நான் பேசினாதான் அங்க அமைதி வரும். வேற யார் பேசினாலும் அமைதி வராது. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவனை 2 பேரும் கூட்டுவான்னாரு. இப்போ ஓடி போய் கூட்டி கொண்டு எரிஞ்சிடான், பக்கத்தில் விடுறான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு. என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிறது இந்த கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொடுக்குமா அவனுக்கு? எதையும் தூக்கி எரிஞ்சிட்டான். எதையும் தூக்கி எரிஞ்சிட்டான். வஸ்திரத்தை, மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டான்னு இருக்கு. நீங்க பைபிளை நல்லா படிக்கணும், நிறுத்தி படிக்கணும். ஏன்னா ஏசிட்ட போறேன், இனிமே நான் பிச்சை எடுக்க வரவே மாட்டேன். அவன் நம்பிக்கை பாருங்க. ஒருத்தர் என்ன எழுதுறாருன்னா அவன் முடிவு பண்ணிட்டானா, குடும்பமும் வேண்டாம், ஊரும் வேண்டாம், இவர் பர்த்தாலே போயிருவோம். யோசிங்க. பார்க்க அழகா சிம்பிளா இருக்கு, ஆனா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்படி கேட்கற சரியா? ஏங்க, ஒருத்தன் கண்ணு தெரியல, ஆண்டவர் என்ன பார்வை அடையணும்னு கேட்கிறான். கண்ணு தெரியாதவன்ட்டு போய் உனக்கு நான் என்ன செய்யணும்னு ஏன் கேட்டாரு? துட்டுக்கிட்டு எதுவும் கேட்கானான்னு பார்க்குறாரு. அவன் கரெக்டாக பிடிச்சிட்டான். எனக்கு உம்மட்ட இருந்து ஒன்றுமே வேண்டாம், என் உலகத்தை நான் பார்க்கணும், கண்ணு தெரிஞ்சா போதும். ஆண்டவர் கிளீனாக பார்த்தாரு. சரி, அப்போ ரொம்ப ஆழமாக தான் இருக்கிறான். உடனே என்ன செய்தாரு? ஏசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக. முடிச்சாச்சுங்க. உன் விசுவாசம் உன்னை, விசுவாசம் எப்படி வந்துச்சு? டிஸ்டர்பன்ஸ் தாண்டி சத்தம் போட வச்சுச்சு. ஃபெய்த் எதுல வெளிப்படுது தெரியுமா? சத்தம் போட வச்சுச்சு. ஏசு உயிரோட தான் இருக்காரு. என் நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஏறிடும். ஒரு 2 அல்லது 5 நிமிஷம் நீங்க பொறுத்து விடணும். இப்ப இவன் சத்தம் போடும்போது மக்கள் சத்தமும் என்ன இருக்கு? கூட இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இவன் சத்தத்தை யார் கவனிக்கா? எவ்வளவு இடையூறு வந்தாலும் ஒரு மனிதனுடைய சத்தத்தை தேவனிடத்தில் கேட்காம தடுக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது. இதுல இருந்து நீங்க படிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வரட்டு பயப்படாதீங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கார். உங்க சத்தத்தை உலகம் அத்தனையும் தடுத்துடலாம். ஆனால் ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எரேமியா 5:25, ஏசாயா 59:1-2.
பாவம் மட்டும்தான். அதனால தான் அவர் சிலுவையில் போய் எதை ஜெயிச்சாரு? பாவத்தை ஜெயிச்சார். பாவத்தை ஜெயிச்சார். என்ன அப்ப என்ன செய்யணும்? விசுவாசத்தோட இன்னும் சத்தத்தை சத்தம் போட்டு சொல்லுங்க. பேச்சே வர மாட்டேங்கி. விசுவாசத்தோட இன்னும் சத்தத்தை உயர்த்தணும். ஒரே ஒரு வசனம் நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் எதையுமே எழுதி வச்சு பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு நான் இதில் வந்தது எனக்கு வந்த ஒரு 2-3 வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க, அப்பதான் புரியும். வாசிங்க. சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், என்னது? இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தார்னு படிச்சுக்கோங்க. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், அவமானத்தை அவர் மனசிலே வைக்கல. நல்ல பைபிளை படிக்கணும். இந்த வசனத்தில் 3 வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பயப்படாத, மொட்டை எழுதினவனை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அடுத்த வசனம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இந்த ஜெபக்குமாரோ எந்த ஊழியக்காரனோ இந்த மதுரையில் நான் விழுந்து சாகணும் அப்படின்னு முடிவு வந்துட்டான். அவர் முடிவு பண்ணிட்டார்னா இன்னும் பாவத்துக்கு விரோதமாக நான் நினைச்சுவேன், ரத்தம் சிந்துறதுக்கு விரோதமாய் போராடுவேன். இதான் எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்தது. நான் எவ்வளவு அழுக அழுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லிட்டேன். ஒருவனை அவமானப்படுத்துவது எளிது, ஆனால் எங்களுக்கு ஒருத்தரை வச்சிருக்கோம். அவர் யார் தெரியுமா? எங்களுக்காக அவமானத்தை ஏற்று அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை நினைத்து கொள்ளுவோம். அவர் எங்களுக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? பயப்படாத, பயப்படாத, ரத்தமே சிந்தன்னு வந்தாலும் இந்த ஊர்ல தான் நீ ரத்த சாட்சியா மறிக்கணும்னு நான் எழுதியிருந்தேன்னா அதை உன்னால தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உயிருக்கு பயந்து ஓடுன மிஷினரி ஒருத்தனும் இல்லை, அறுத்து கொல்லப்பட்டான். இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க நிறைய பேர், பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி. ஏசாயா எப்படி கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏசாயா எப்படி கொண்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏசாயை பத்தி பேசுறது லேசு. வாக்கு தத்தத்தை 2 கையை ஏசாயை எப்படி பிடிச்சிட்டான், பிடிச்சு காலை 2 கட்டிட்டான். வாள் இருக்குல்ல, வாள் மரம் இருக்கிற வாளை வச்சு ஏசாயை அறுத்தான். வயிற்றுல அறுத்து தூக்கி போட்டு போயிட்டான். அவ்வளவு வாக்கு தத்தம் எங்கதான் இருக்கு? ஏசாயால தான் இருக்கு. ஆனா வாக்கு தத்தம் சொன்ன நபருக்கு மரணம் எப்படி வந்துச்சு? ஆமா, பயப்படாதீங்க. குருடன்று கண்ணு தெரியாதவன்ட்டு நம்ம பற்றுக்கொள்ளுது என்ன? நீ ஆண்டவர் நோய் கூப்பிடுறியா? சத்தாடாம போயிருக்கலாம். ஏன் இதை எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? இப்படிப்பட்ட மனிதர்களும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக சென்றார்கள். சத்தப்படாம போயிருந்தா அந்த சம்பவமே வந்திருக்காது. இவங்க கூட்டு மேல பொறுமையா சத்தம் போடாத அப்படின்னு சத்தம் போட போய் ஆண்டவர் அதையும் நினைச்சிட்டாரு. லூக்காட்டையும் மார்க்கெட்டையும் காட்டிட்டு எழுதிட்டாரு. எழுதிரு அப்படின்ட்டார். அப்ப
அப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். உன்னை கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், பாவம் மட்டும் செய்ய உன்னை ஒப்பு கொடுக்காத. நான் செய்கிறது பாவம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு விளையாடாத. நான் சொல்லிட்டேன், சில காரியங்களை நான் ஆவியில் உணர்ந்து சில காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த விதத்தில் எப்படி பாவம் ஆட்கொள்ளுன்னு தெரியாமல் வண்டி ஓட்டாதீங்க. அன்னைக்கு தப்பவே முடியாது. சவுலை விட்டு கொடுக்கல அவரு. கண்களை மூடுவோமா, தலை தாழ்த்துவோமா. ஆண்டவரே, விபரீதங்களை சகித்தவர் நீர், அவமானத்தை சுமந்தவர் நீர். அவமானமும் நிந்தையும் ஒரு ஊழியக்காரனை கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிரிக்கவே பிரிக்காது. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் கடந்து போண்டிய பாதையில் என்ன இருக்கு என்று உமக்கு தெரியும். இந்த வழியிலே இந்த பிச்சைக்காரர் இருக்கிறார், கண் தெரியாதவர் என்று உமக்கு தெரியும். நீர் நேரடியாய் வந்து அவரை குருடை சரிப்படுத்தி இருக்கலாம். மக்கள் மத்தியில் அவருடைய விசுவாசத்தை கவனித்தீர். அவனை சத்தம் போடும் மக்களை கவனித்தீர். அவனை திட்டினவர்களை கவனித்தீர். அவனை அவமானப்படுத்தினவர்களை கவனித்தீர். உம் வாயை திறந்தீர். உம்மோடு அவனை சேர்த்து கொண்டீர். எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்வு உமக்காக. எங்களை உம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறீர். அந்த கண் தெரியாதவனை போல நீர் அதிசயம் செய்வீர் என்று நம்பி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.